Assalamu alaikum. Hi friends, money savings tips 6 தான் பார்க்க போறோம். 52 weeks challenge. இது வந்து 52 weeksக்கு நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நியூ இயர் சேவிங் பிளான். நான் சொல்ற மெத்தட்ல இந்த நியூ இயர்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கனா கண்டிப்பா வந்து 1 இயர் முடியும்போது உங்க கையில வந்து ஒரு பல்கான அமௌண்ட் இருக்கும். இப்போ 1 இயரை பாத்தீங்கன்னா நான் வந்து 4 குவார்ட்டரா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செகண்ட் குவார்ட்டர் ஏப்ரல், மே, ஜூன், third quarter ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், fourth quarter அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நான் 3 மந்த்ஸாக நான் பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குவார்ட்டராக தான் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 மாதத்துக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு குவார்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 வீக்ஸ் நமக்கு கிடைக்கும். 1 குவார்ட்டருக்கே 13 வீக்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு 350 ருபீஸ் நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு வாரத்துக்கு வாரம் நம்ம 350 ரூபா எடுத்து வைக்கணும். இதே மாதிரி 13 வாரம் 13 வீக்ஸ் நம்ம எடுத்து வச்சோன்னா 13 வீக்ஸ்க்கு அப்புறம் 4550 ருபீஸ் இருக்கும். அதாவது 3 மந்த்ஸ்க்கு அப்புறம். அப்படின்னா டெய்லி நம்ம எவ்வளோ ருபீஸ் எடுத்து வைக்கணும்னா 50 ருபீஸ் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு டெய்லி வைக்கிறது ஈஸினா டெய்லி 50 ருபீஸ் எடுத்து வைங்க. 3 மந்த்ஸில் 4550 ருபீஸ் கிடைக்கும். இல்லை வீக்லினாலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போது செகண்ட் குவார்ட்டர் பார்க்கலாம். செகண்ட் குவார்ட்டரில் வந்து 1 வீக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா 700 ருபீஸ். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து நம்ம 350 ருபீஸ் எடுத்து வச்சோம். அதை வந்து டபுளாக எக்ஸ்ட்ரா ஒரு 350 போட்டு 700. இப்போ வாரம் வந்து 700 எடுத்து வைக்கணும். 1 வீக்குக்கு 700 எடுத்து வச்சோன்னா 13 வீக்ஸ்க்கு வந்து 9100 ருபீஸ். அதாவது செகண்ட் குவார்ட்டர் மட்டுமே 9100 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு குவார்ட்டரை நான் ஆட் பண்ணலை. செகண்ட் குவார்ட்டர் மட்டுமே 9100 ருபீஸ் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது டெய்லி 100 ருபீஸ் எடுத்து வைக்கணும். தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு 1050 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 1 வீக்குக்கு 350 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணணும். செகண்ட் குவார்ட்டரில் வந்து எக்ஸ்ட்ரா 350 ஆட் பண்ணி 1 வீக்குக்கு 700 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணணும். தேர்ட் குவார்ட்டரில் 700ஓட 350 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வீக்லி 1050 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். இப்போ 1 வீக்குக்கு 1050 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணோன்னா 13 வீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13650 ருபீஸ் நமக்கு சேவிங்ஸ் ஆகும். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா 150 எடுத்து வைக்கணும். இப்போ டெய்லி சேவிங்ஸ் உங்களுக்கு ஈஸினா டெய்லி எடுத்து வைங்க. இல்லை வீக்லி சேவிங்ஸ் ஈஸினா வீக்லி சேவிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் குவார்ட்டர் பார்க்கலாம். ஃபோர்த் குவார்ட்டரில் 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். அதாவது போக போக ஒவ்வொரு குவார்ட்டருக்கு அமௌண்ட் ஏறிட்டு தான் வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி 350 தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அது உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு 4000 கிட்ட தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்போவே உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிருந்தா கூட அடுத்த குவார்ட்டருக்கு கூட நீங்கள் எடுத்து வச்சிடுங்க. போக போக அமௌண்ட் ஏறும் தான். பட் நீங்கள் சேவிங்ஸ் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிரும். இப்போ 1 வீக்குக்கு வந்து 1400 ருபீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 13 வீக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18200 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த் குவார்ட்டர் மட்டும் 18200 ருபீஸ். அதாவது டெய்லி 200 ருபீஸ். இப்போ ஃபைனலாக 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில் 4550 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் குவார்ட்டரில் 9100 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். தேர்ட் குவார்ட்டரில் 13650 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். ஃபோர்த் குவார்ட்டரில் 18200 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். டோட்டலாக 45500 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். சேவிங்ஸே பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். 45500 ருபீஸுங்கிறது. இது நம்ம குவார்ட்டராக பிரித்து பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய உங்களுக்கு சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.